அனைவருக்கும் வணக்கம். அருட்கலை கழகம் வழங்கிய குருநீச்சம் பெற்றிருக்கும் நரசீபுரம் சண்முகசுந்தரம் அவர்களை பற்றி இங்கே நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். மனிதம் எங்கே இருக்கிறது என்று நான் தேடினேன். வீடு வீடாக தேடினேன், வீதி வீதியாக தேடினேன், ஊரெல்லாம் தேடினேன். எங்கு தேடி நான் மனிதர்களை மட்டும்தான் பார்த்தேன், மனிதனை பார்க்க முடியவில்லை. இதோ மனிதன் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பெண்கள் 2 பேரும் மனிதன் என்கிற நூலை 32 பேரிடம் கட்டுரையாக வாங்கி என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதை மதிப்பீடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னால் முடிந்த அளவு இதை மதிப்பீடு செய்து உங்கள் முன்னால் நான் இதை பேச விரும்புகிறேன். வாழ்ந்த நிரந்தரம், வாழ்ந்த தமிழ் மொழி வாழிய வாழியவை, வாழ நலத்து அனைத்தையும் வளர்த்திரு வன்மொழி வாழியவை, ஏற்கன வைப்பினும் தங்கனம் வீசி இசை கொண்டு வாழியவை, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியது. கொங்கு மண்டலமாம் கோவைக்கு மேற்கு நரசீபுரம் கிராமத்தில் தோன்றி புகழோடு தோன்றுக அத்தலார் தோன்றலில் தோன்றாமை நின்று என்று வள்ளுவரின் குரலுக்கேற்ப புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்த குடும்பம் தம்பிக்கவுண்டர்களுடைய குடும்பம். அரிதறிது மாநிலராய் பிறத்தல் அரிது, பகலிலும் அரிது குருடிசையோடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தற்கால் தான தர்மங்களிலே ஈடுபடுவது அரிது என்று சொன்னார். ஆனால் இந்த தம்பிக்கவுண்ட குடும்பம் அவர்கள் ஆன்மீகத்திலே திளைத்து வழங்கினார்கள். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதளப்பூ நிறத்தாளை, அங்கை பாசாங்குசமும் கருப்பு என்னும் சேர்த்தாளை, கண்ணீர் கொள்வோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற அபிராமியின் பாடலின்படி அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டார்கள். நரசிம்மன் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு 2 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய குடும்பம். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, தாய் செலுத்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் கொள்வது சார்பம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நரசீபுரத்தில் தாய்க்கென்று ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலை வணங்கி வந்தவர் தம்பிக்கவுண்டர். அந்த கோயிலை இதுவரையில் பராமரித்து வருகிறவர் மனிதம் சண்முகசுந்தரம் என்று சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகிறேன். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, ஊட்டியை எதிர்த்து பல்வேறு கோயில்களுக்கு அன்னதானம் வழங்கியவர்கள். ஜாதி மதம் பார்க்காமல் நரசீபுரத்தில் ஆதி திராவிடர்களுக்கு பட்டத்தரசியம்மன் கோயிலுக்கு நிலத்தை தானமாக வழங்கிய குடும்பம் தம்பிக்கவுண்டர் குடும்பம். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, சண்முகசுந்தரம் அவர்கள் கூட்டுறவு வங்கி கட்டுவதற்கும் கால்நடை மருத்துவம் கட்டுவதற்கும் தன்னுடைய இடத்தை தானமாக வழங்கிய மனிதம் சண்முகசுந்தரம் அவர்கள். நரசிம்மபுரத்திலே இருந்த முன்னோர்கள் பஞ்சபாண்டவனுடைய தலைவன் தர்மராஜாவுக்கு கோயில் கட்டினார்கள். அப்படி கோயில் கட்டிய பொழுது ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் அது பழுதடைந்து விட்டது. அவனை ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் தர்மராஜா கோயிலை புதுப்பித்து அந்த கோயிலுக்கு உடம்புக்கு செய்தவர் மனிதம் சண்முகசுந்தரம். இதவர் உடம்புக்கு செய்தார் என்பது பெரிதல்ல. அந்த கோயிலில் தமிழ் முறைப்படி சிவனடியார்களெல்லாம் அழைத்து வந்து, தவத்தில் பரதாசடிகளை அழைத்து வந்து தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்புகழ், அபிராமி, அந்தாதி,
4000 திவ்ய பிரபலம் என்று தமிழிலே இருக்கிற அத்தனை மந்திரங்களையும் ஓதி உடம்புக்கு செய்தார் தமிழிலே என்று சொல்வதுதான் அந்த மனிதம் சண்முக சுந்தரத்துக்கு பெருமை இருக்கிறார் நான் கருதுகிறேன். இந்த சூழ்நிலையில் ஒரு வரலாற்று நிகழ்வை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லோருக்கும் தெரிந்தது, பார்த்திருப்பீர்கள். அந்த கோயில் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக கட்டப்பட்ட கோயில். அப்படி என்னப்பா அங்கே தமிழ் இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். அங்கே கட்டியிருக்கிற பீடம் 18 அடி, சிவலிங்கம் 12 அடி, 18 மெய்யெழுத்தும் 12 உயிரெழுத்தும் இரண்டும் சேர்த்து 216 அடி உயரம் கோபுரம் உயிர் மெய்யெழுத்து. அந்த பீடத்திலே இருந்து நந்திதேவன் வரை 247 அடி. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக உலகம் உள்ளவரை இந்த தமிழ் அழியாமல் இருப்பதற்கு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் பெருமை அடைகிறேன் நண்பர்களே. 1949 நரசிங்கபுரத்தில் கல்விக்காக ஒரு கோயிலை கட்டினார்கள். என்ன கல்விக்கு கோயிலா என்று கேட்கிறீர்கள். சண்முக சுந்தரத்துடைய அப்பா நஞ்சப்படவிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள். அதைத்தான் நான் கோயில் என்று சொன்னேன். அப்படி உருவாக்கப்பட்ட கோயில் அந்த ஊரிலே இருப்பவர்களுக்கெல்லாம் கல்வி அறிவை போதிப்பதற்காக கட்டப்பட்ட கோயில். 1949 செப்டம்பர் 30 செப்டம்பர் 29 மனிதம் நரசிங்கபுரத்திலே உதித்தது. அந்த மனிதம் தான் தந்தை கட்டிய அந்த பள்ளியிலே படித்து கிருஷ்ணய்யர் மாதவன் என்கிற ஆசிரியரிடம் பெற்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உள்ளது என்ற வள்ளுவனின் அகரத்தை ஆ என்கிற எழுத்தை அறிந்து கொண்ட இடம் நரசிங்கபுரம் பள்ளி. அதற்கு பின்னால் தேவாங்கரை ஸ்கூலிலும் அரசு கலைக்கல்லூரியிலும் படித்து பட்டம் பெற்றவர். அவர் பாசுமணியம் ஐயா அவர்களிடம் தமிழ் பால் குடித்தவர். தவத்திரு சாந்தனிக்க ராமசாமி அடிகள் நடத்திய ஈழ விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அதில் போராடியவர்கள். அதோடு மட்டுமல்ல என்பதிலே மத்திய கவுண்டருடைய சர்க்கரை ஆலையில் முத்தமிழ் விழா நடைபெற்றது. தமிழுக்காக முப்பெரும் விழா நடைபெற்றது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு ஆண்போர்களையும் சான்றோர்களையும் அழைத்து வந்து அங்கே மாபெரும் விழாவை நடத்தியவர் சண்முக சுந்தரம் அவர்கள். நண்பர்களே, அவர் பாசுமணியம் ஐயா அவருடைய ஆசியோடு பாலமலையில் பாலமுருகன் கோயிலில் தனலட்சுமி என்னும் நல்லாளை கடைபிடித்து இல்லறம் என்னும் நல்லறத்தை தொடங்கி நரசிங்கபுரம் வந்து அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப வாழ்க்கையை தொடங்கி அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டு வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று கல்வி தர வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்குவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து விவசாயத்திலே நவீன முறையிலே விவசாயம் செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல என்பதே மன்னாரியம்மன் சுகேஷ் ஓடு ஒப்பந்தம் செய்து கொண்டு விதைக்கரணி உற்பத்தியிலே முதலிடம் பெற்றவர், புரட்சி செய்தவர் மனிதம் சண்முக சுந்தரம். நான் இதையே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இவருடைய உழைப்பையும் விவசாயத்தையும் பார்த்து நரசிங்கபுரத்தில் இருக்கிற விவசாயிகள் ஜனாதிபதி பத்மஸ்ரீ விருது கொடுத்த மாதிரி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நரசிங்கபுரத்துடைய விவசாயிகள் பண்ணையார் சண்முக சுந்தரம் என்கிற ஒரு உயரிய பட்டத்தை தந்தார். அந்த பண்ணையார் சண்முக சுந்தரம் அவர்கள் தான் மட்டும் சந்தோஷமாக இருப்பதல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் திடீரென்று என்னை அலைபேசியில் அழைத்தார்கள். நான் என்னவென்று கேட்டேன். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். காலை முதல் மாலை வரை களனியில் கால் பதித்து
களத்து மேட்டில் தானியங்கள் குவித்துவிட்டு மாலை நேரத்தில் மனைவிட்டு சேருகிறேன் என்ற நரசிவரும் புலவர்கள். இவர்கள் அனைவரையும் நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று என்னிடம் அலைபேசியிலே சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் அவருடைய இல்லத்திலே அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. 100 இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. அங்கே விவசாயிகள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நானும் நகைச்சுவை மன்னன் பேராசிரியர் சூரியநாராயணன் அவர்களும் அந்த விழாவுக்கு சென்றோம். என்னை அந்த விழாவுக்கு மனிதம் தலைமையேற்க சொன்னார். அந்த நேரத்தில் நகைச்சுவை மன்னன் சூரியநாராயணன் அவர்கள் 90 நிமிடம் உரையாற்றினார்கள். இல்லை, 90 நிமிடம் வந்திருந்த அத்தனை விவசாயிகளையும் வயிறு முழுங்க சிரிக்க வைத்தார்கள். அவர்கள் சிரிப்பதை பார்த்து, அவர்கள் அழுகிற ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தவர் மனிதம் சண்முக சுந்தரம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்கிற பழமொழியை உணர்ந்த காரணத்தினால் அந்த செயலை சண்முக சுந்தரம் செய்தார். நண்பர்களே, இரவாத புகழடைய நூல்கள் தமிழிலே படைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆம், நரசிபுரத்திலே புலவர் நடராசனார்கள் எழுதிய நரசிபுரம் என்கிற வரலாற்று நூலை வெளியிடுவதற்கும் அதற்கு விழா எடுப்பதற்கும் காரணமாக இருந்தவர் மனிதம் சண்முக சுந்தரம். அந்த விழாவிலே என்னை பாராட்டுரைக்கு அழைத்திருந்தார். நான் அங்கு சென்ற பொழுது அவர் நடந்த முறையை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக போய்விட்டது. வரவேற்கும் சிற்றுண்டியும் வழங்கினார். அவர் நினைத்திருந்தால் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு உத்தரவிட்டிருந்தால் அதை செய்வதற்கு நிறைய பேர் காத்திருந்தார்கள். அதை செய்யாமல் அவரே முன்னின்று எங்களையெல்லாம் வரவேற்று சிறப்பு செய்தார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. வள்ளுவன் எழுதிய அடக்கம் அமரர் உயிர்க்கும் என்ற குரலுக்கு இலக்கணம் வகித்தவர் மனிதம் சண்முக சுந்தரம். நண்பர்களே, தென்னாட்டு காந்தி இங்கர்ஸ்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆம், மனிதம் சண்முக சுந்தரம் அவர்கள் சம்பந்தி என்கிற உறவுக்கு கை கொடுத்தவர். அவர் எழுதிய 4 நூல்களை வெளியிடுகிற அந்த உரிமையை தன் உரிமையாக எடுத்துக்கொண்டு உலகையே செய்தவர். அவருக்கு சாதிக் அகாடமி பரிசை அவர் பெற்றுத் தருவார் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, ஹைகோர்ட் ஜட்ஜ் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசாங்கம் நியமிக்கும். ஆனால் நரசிபுரம் என்கிற ஹைகோர்ட்டுக்கு உயிர் உள்ளவரை அந்த ஊரினுடைய ஊர்கவுண்டராக தலைவராக அந்த ஊர் பொதுமக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார். அதுதான் மனிதம் சண்முக சுந்தரம். நரசிபுரம் என்று சொன்னால் தமிழ் வேலை நினைக்காமல் யாரும் பேச முடியாது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியோர் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் தேமுதல தமிழோசை உலகமெல்லாம் பரவகை செய்ய வேண்டும் என்றும் வாழ்ந்தவர். அவரோடு மனிதமும் தமிழ் வேலும் இணைந்து கோவையிலே இருக்கிற ஒப்பனக்கார வீதியிலே வாணிகர்களும் முகவரியை வரைகின்ற பகலில் ஆங்கிலமா வேண்டும் மாடு என்று செத்தமிழால் வரைகை என்று வாதாடியவர்கள் போராடியவர்கள் மனிதமும் தமிழேறவர்கள். அவர் இது மட்டுமா நரசிபுரத்துக்கு செய்தார்கள் என்றால் இல்லை. பால் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கியவர்கள், தேசிய வங்கியை உருவாக்கியவர்கள், பேருந்து வசதியை உருவாக்கியவர்கள், செம்பரி சிற்றோருடைய வகையாக கொடுத்த 5 ஏக்கர் நிலத்தில் உயர்நிலைப் பள்ளியை உருவாக்கியவர்கள். அதே போல இன்னொருவர் கொடுத்த 10 சென்ட் இடத்தில் கொட்டடைத்தூர் மரத்தேடி மாந்தருக்கு கட்டடைத்தூர் அறிவு என்ற வள்ளுவரின் குரல்படி அந்த ஊரில் ஊர்ப்புற நூலகத்தை அமைத்தவர்கள் அவர்கள் 2 பேரும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நரசிபுரம் என்று சொன்னால் ஜோதிடத்திலே மிகவும் உயர்ந்த ஊர். ஆழ்வாட்டம் என்று சொன்னாலும் நன்னறி கழகம் துவக்கியதும்
நரசிபுரம் கிராமத்தில் தான் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கோயில் இல்லாமல் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி 33 கோயில்களை 5 பெருமாள் கோயில்களை உள்ளடக்கிய ஒரு கிராமம் நரசிபுரம். இவ்வளவு கோயில்களும் இருக்கக்கூடிய கிராமம் எங்காவது இருக்கிறதா என்றால் இல்லை. முன்னோர்கள் அந்த அளவுக்கு அந்த ஆன்மீகத்தை விளைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அந்த கிராமத்திலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பட்டை ராமக்காரர் முத்துசாமி கவுண்டர் என்பவர் வாகன வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, தொடர்பு வழி இல்லை. இத்தனை வசதிகளும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய மாட்டையும் வண்டியும் நம்பி தன்னுடைய குழந்தைகளின் மனைவியும் ஏற்றுக்கொண்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிற பண்டரிபுரத்திற்கு சென்று அந்த பண்டரிநாதனை வணங்கிவிட்டு திரும்பி நரசிபுரம் வந்து இங்கு பெருமாள் பக்தியை பரப்பினார் என்பதுதான் உண்மை. நண்பர்களே, நரசிபுரம் என்கிற கோட்டைக்கு நிறைய பதிச்சுவர் இருக்கிறது. அப்படி என்னையா அங்கே பதிச்சுவர் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், நரசிபுரத்திற்கு மேற்கே 900 முக்தி கட்டி 900 பேர் முக்தி அடைந்த இடம். அதே போல தெற்கே அணையாத்தா கோயில், அதற்கு மேலே வெள்ளிமலை, பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்கி வாழ்ந்த இடம். அதற்கு கீழே பலி கொடுக்கிற வீரகாளியம்மன் கோயில். அதற்கும் அடுத்து தெற்கே பார்த்தால் ராகுகேது ஸ்தலம் முத்துவாளியம்மன் கோயில். இந்த கோயிலை பற்றி சொல்கிற பொழுது ஒன்றை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பேரூர் கோயிலை கட்டிய கரிகாட் சோழனும் அங்கே வந்து தங்கியிருந்து கேரளத்தோடு வியாபாரம் செய்தார். முத்துப்பவளம் கிராமத்தில் வியாபாரம் செய்தார் என்றும், அப்படிப்பட்ட அந்த கரிகாட் சோழருக்கு கடிச்சுவரம் ஏற்பட்ட போது வெள்ளிமலையினுடைய பூரிகை அவரை காப்பாற்றியது என்று வரலாறு இருக்கிறது என்பர்களே. அங்கு இருக்கிற பொழுது நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த கோயிலை நம்ம தவத்திரு சாந்தலிக ராமசாமிகள் திருப்பணி கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது எனக்கு அரசாங்கம் ஒரு 3 ஆண்டு காலம் அந்த கோயிலுடைய தலைவராக நியமித்திருந்தார். அந்த நேரத்தில் துப்போடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதை போல நான் பெரிய சாமிகளோடு இணைந்து அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அங்கே இருக்கிற முத்துவாளியம்மன் சிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் சிலையும் ஒருவரே வடித்ததாக என்று சொல்வார்கள். ஆம், என்ன அப்படி ஒரு அற்புதம் இருக்கிறது என்று கேட்டால், அந்த சிலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரதர்ஷனை செய்யும் பொழுது நானும் தெய்வத்தில் பெரியசாமி அவர்களும் தெய்வத்தில் எஸ்கே ராம் அவர்களும் அந்த சிலையை அந்த இடத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யும் போதுதான் நான் பார்த்தேன் அந்த சிலையுடைய அற்புதத்தை. காதிலே துவாரம் கம்மல் போடுவதற்கு, மூக்கிலே துவாரம் மூக்குத்தி போடுவதற்கு, கழுத்திலே துவாரம் நெக்லஸ் அணிவதற்கு, நெஞ்சிலே துவாரம் மாங்கல்யம் போடுவதற்கு, இடுப்பை சுற்றியும் துவாரம் ஒட்டியாடம் போடுவதற்கு, இவ்வளவு சிறப்பான ஒரு அற்புதமான சிலையாக இருந்து முத்துவாளியம்மன் ராகுகேது ஸ்தலமாக இருந்து பரிபாலித்துக் கொண்டு வருகிறார். அதே போல ஓல்வாம்பட்டி அங்கே இருக்கிற அங்காளம்மன் கோயில் ஆண்டுதோறும் தீமுதித்து தங்களை தாங்களே சோதித்து பார்த்துக் கொள்கிறேன் ஒரு கோயில் இருக்கிற இடம். நரசிபுரத்தில் இருக்கிற பெரியவர்கள் தங்களுக்கு குறிபார்க்க வேண்டும் என்று சொன்னார். தங்கள் குடும்பம் நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படி குறிபார்க்கிற ஒரு இடம் நாட்டம்பாளையம் ஐயாசாமி கோயில் அங்கே இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, வடக்கே விராலியூர், அதற்கு வடக்கே வரலாற்று சிறப்புமிக்க வேட்டகாரன் கோயில், இத்தனை கோயில்களும் உள்ளடக்கிய
நரசிபுரம் கிராமத்துக்கு மனிதம் தலைமையேற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு நண்பர்கள். இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு ஒன்றே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி உங்களிடம் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நான் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவன். அதனால் ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்று சொல்கிறார். அப்படி அல்ல, உலகம் முழுவதும் தமிழ் இருக்கிறது. நண்பர்களே, எங்கே இருக்கிறது? அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உலக பிரசித்தி பெற்ற நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தில் முகப்பில் கற்க கசடர கற்க என்று வள்ளுவனுடைய குரல் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே சுவையான குடிநீர் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் நயாகரா நீர்வீழ்ச்சி. அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியில் வருக வருக என்று தமிழ் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. வானை அளப்போம், விண் வீடை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் என்று தெளிவோம் என்றான் பாரதி. அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி கழகம் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விண்கலை கழகத்துடைய முகப்பில் எங்களுடைய பாட்டி ஔவையார் எழுதிய கற்றது கைமண் அளவு கல்லால் உலகளவு என்கிற வாசகம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ராவணன் பெண் மீதாசை, துரியோதனன் மண் மீதாசை. நமது மனிதம் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு தமிழ் மொழி மீது ஆசை. அதனால்தான் தன் குழந்தைகளுக்கு தூய தமிழிலே பெயர் வைத்திருக்கிறார். அதோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலே சென்று குடியேறிய தமிழ் குடிகள் தங்களுடைய பாட்டியின் பெயரோ தன்னுடைய மனைவியின் பெயரோ கமலம். அந்த கமலம் என்கிற பெயரை தன் மகளுக்கு சூட்டிய காரணத்தால் அந்த கமலம் ஆரிஸ் அமெரிக்காவை ஆண்டது, உலகத்தை ஆண்டது என்று சொன்னால் அந்த கமலம் என்கிற சொல் தமிழ் சொல். லண்டனுடைய துணை மேயர் தமிழச்சி. உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேருகிற ஐநா சபை. அந்த ஐநா சபையினுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்னவென்று சொன்னால், கலியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய யாரும் ஊரே யாரும் கேளு என்கிற தமிழ் வாசகம் அங்கே குறிக்கப்பட்டது. 1939 கோப்பாண்டவர் தமிழகத்துக்கு வருகிறார். இங்கே வரைத்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்தார். அப்படி வந்த அவர் இங்கே இருக்கிற திருவாசகத்தை படித்து திருவாசகத்துக்கு முழுகாதவர் யாரும் இல்லை என்று தமிழனாகவே மாறிக்கொண்டார். அப்படி மாறியே அந்த போப்புனுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே திருவாசகம் அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில்லை. ரஷ்யாவில் உலகத்திலே எது எது சிறந்தது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் ஒரு பெட்டகத்திலே வைத்து பூமிக்கடியிலே புதைத்து வைத்தார்கள். அப்படி புதைத்து வைத்து இந்த பெட்டகத்தில் நம்ம திருக்குறள் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்த தெய்வசிராயம் என்கிற தமிழனுக்கு வாடிகன் நகரிலே புனிதர் என்கிற பட்டம் கொடுத்தார். அந்த புனிதர் பட்டம் கொடுத்தது பெரிதல்ல நண்பர்களே. அந்த புனிதர் பட்டம் கொடுத்த நாளை உலகத்தில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சிகளிலும் தமிழ் மொழி ஒலித்தது. நீராடும் கடல் உடுத்த இளமனதி கெழுவும் என்கிற தமிழ் தாய் வாழ்க்கை ஒளிபரப்பி அதற்கு பின்னால் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். அதே போல ஆஸ்திரேலியாவில் பள்ளிகளிலே 2வது பாடமாக தமிழ் பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூருடைய தேசிய மொழி எது தெரியுமா? தமிழ். கல்கத்தாவில் தாகூர் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையிலே பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழா வருகின்றவர்கள் அனைவரும் வருகை பதிவேட்டிலே கையெழுத்திட்டார்கள். அனைவரும் ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் தமிழிலே கையெழுத்திட்டார். அவர்தான் சரி ராமன் விஞ்ஞானி. சென்ற சட்டமன்றத்திலே தமிழக முதல்வர் ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். 2016
500 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்பொருள் ஆராய்ச்சியில் தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இப்படி தமிழ் உலகமெங்கும் பரவி இருக்கிறது நண்பர்களே. நமக்கு அருகாமையில் இருக்கிற கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த ஒரு 15-20 நாளுக்கு முன்பாக ஒரு அறிக்கை விட்டார்கள். மலையாளம் தமிழிலே இருந்து பிறந்த மொழி. மலையாள நாட்டில் இனி பள்ளிகளிலே தமிழ் இருக்கும், தமிழ் சொல்லிக் கொடுப்போம் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்தது நம்முடைய தமிழ் மொழியாளர் நண்பர்களே. இங்கே நமது காந்தியம் 2000 இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் தில்லை வள்ளியாடியம் என்னுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் உடைய அகிம்சை வழிக்கு வழிகாட்டியவள் தில்லை வள்ளியாடியம்மை என்கிற தமிழச்சி. அதே போல காந்தி அவர்களுக்கு மேலே இருக்கிற ஆடையெல்லாம் துறந்து உழவனாக மாற்றியது தமிழ்நாட்டிலே இருந்த உழவர் பெருமக்கள். இப்படி எத்தனையோ செய்திருப்பவர்கள் நமது தமிழர்கள் நண்பர்களே. நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமது தண்டாயிரம் அவர்கள் இந்த மனிதம் நூலிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். என்ன, உடுக்கை இழந்தவன் கைகூறாங்கே இடுக்கும் களைவதாம் நட்பு. ஒரு நண்பனுக்கு துன்பம் வருகிற பொழுது அவன் கூப்பிடாமலே சென்று அவனுக்கு உதவுவதுதான் மனிதம். சண்முக சுந்தரம் எழுதியிருக்கிறார். முகநக நட்பு நட்பு அகநக நட்பு உடையவர் மனிதம் சண்முக சுந்தரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே இன்னொன்றை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உயர்ந்த கருத்தை சொன்னார்கள். வாடிய போதெல்லாம் பை வைக்கிட்டு வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார்கள். அப்படி வாடியே உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் சென்று உதவக்கூடியவர் சண்முக சுந்தரம் என்று நமது தண்டாயிரம் அவர்கள் அவருடைய கடைசி கட்டுரையிலே இந்த நூலிலே எழுதியிருக்கிறார்கள். நண்பர்களே, நான் சார்ந்திருக்கிற வைகறை கல்விமன்றத்திற்கு 5 கொள்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான கூட்டங்களிலே எங்கள் கொள்கைகளை நாங்கள் சொல்வது. 1, குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைங்க. 2வது, தமிழிலே கையெழுத்திடுங்கள். கோயில்களிலே குடமுழுக்கு தமிழிலே செய்யுங்கள். திருமணங்களை தமிழிலே நடத்துங்கள். நம் மூத்தோர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு திதி கொடுப்பதை தமிழிலே கொடுங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் நண்பர்களே. கடைசியாக பிறப்பும் இறப்பும் உறுதி. இதில் இடையில் என்ன சாதித்தாய் என்பது கேள்வி. இரவா புகழ் பெற்றாயா? அந்த இரவா புகழை பெற்றிருப்பவர் மனிதம் சண்முக சுந்தர்கள். மனிதமும் தெய்வமாகலாம் என்பதுதான் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்கிற வார்த்தை அல்ல. அனுபவத்திலே நாம் பார்த்து அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்களே, அந்த கட்டுரையினுடைய தொகுப்பைத்தான் இங்கே பேசியிருக்கிறேன். நானாக எதையும் இங்கே பேசவில்லை நண்பர்களே. அவர் குடும்பமும் பல்லாண்டு காலம் நோயின்றி வாழ வேண்டும். தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் அவர் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கிற வைகறை கல்விமன்றத்தின் சார்பில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றிக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். வணக்கம்.